அருமையான நல்ல மாலை நேரத்திலும் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் மாலையிலும் உங்களோடு கூட தொடர்போதனையாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தான் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும் பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அருமையான வேத பகுதியிலே நாம் தொடர்ச்சியாக ரோமர்கள் நிருபத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல 1வது அதிகாரத்தின் பிற்பகுதியிலே பாவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பேசுகிறார். இந்த 2வது அதிகாரத்திலே நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். பொதுவாக சபைகள் எல்லாவற்றையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்களே தவிர பேலன்ஸ்டா எல்லாவற்றையும் அணுகுவதில்லை. அதுல சில சபைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்குள்ள போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் வாதை, எல்லாத்துக்கும் வியாதி, எல்லாத்துக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் அதை கொண்டு வந்துடுவாங்க. கிருபையை விட்டுருவாங்க. தேவனுடைய மன்னிப்பு, இரக்கம், தயவு அதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. சாதா எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட் தான். அப்படி ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீம். சிலவங்க அதை நம்புறதே கிடையாது. சிலவங்களுக்கு அது பிடிக்காது, நம்பவும் மாட்டாங்க. என்ன செஞ்சாலும் நான் ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது, நியாய தீர்ப்பே கிடையாது ஆக்கும் அப்படின்ற மாதிரியான சிந்தை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். தப்பு செய்கிற ஆளுங்கிட்ட போயிட்டு இந்த தப்புக்கு இந்த தண்டனை இருக்குதுன்னு சொல்லி பாருங்க, அவனுக்கு அவ்வளோ கோபம் வரும். நீ செய்யறது தவறு, நீ செய்யறது குற்றம், நீ செய்யற குற்றத்திற்கு இந்த தண்டனை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ கோவப்படுவாங்க. ஆனால் அதுலேருந்து மனம் திரும்பினவர்கள், தவறுலேருந்து வெளியே வந்தவங்க பாருங்க, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கிறாது. இந்த தவறுக்கு இந்த தண்டனைன்னு சொல்லும் போது அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். காரணம், அவர்கள் அந்த தவறை செய்வதில்லை. அதுலேருந்து அவங்க மனம் திரும்பிட்டாங்க, அதுலேருந்து அவங்க தெரிஞ்சிட்டாங்க, அதுலேருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் அந்த தவறை குறித்த, அந்த குற்றத்தை குறித்த எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இப்போ நிறைய நேரத்தில் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் இந்த நியாய தீர்ப்பை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சபையில கொடுக்கப்படுகிற கண்டிப்பு, சபையில கொடுக்கப்படுகிற சில ஒழுங்கு, டிசிப்ளின், அந்த டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு இவர்கள் என்ன பண்ணுவதில்லை. ஆமா, உடனே ஊழியக்காரனுக்கு எதிராக எழும்பி அவனுக்கு அட்வைஸ் பண்றதும், இது நியாய தீர்ப்பு செய்கிற சபையா இருக்கிறது. நியாய தீர்ப்பு செய்யறீங்க, நீங்க என்ன நியாய தீர்ப்பு செஞ்சுட்டாங்க? உங்களை என்ன தூக்கிலே தொங்க விட்டுட்டாங்க? கிடையாது. ஆண்டவரே போதிக்கிறார், உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் இடரலா இருந்தால் அந்த இடரல் நிமித்தமாக உங்கள் கழுத்தில் எந்திரங்களை கட்டு சமுத்திரத்தில் நடு ஆழத்துல உங்களுக்கு தூக்கி போடலான்னு சொல்றாரு. ஒரு சபைன்னு வரும்போது, விசுவாசிகளும் வரும்போது, நாம் யாருக்கும் எவ்விதத்திலும் இடரலா இருக்கக்கூடாது. மாதிரிகளா இருக்க வேண்டும், சாட்சிகளா இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுது, விசுவாசிகளா இருந்தாலும் இந்த நியாய பிரமாணத்தின்படி தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நியாய பிரமாணம்ன்றதை பின்னாடி பார்க்கலாம். அப்ப என்ன ஆயிடுது, அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நான் தான் இப்ப ரட்சிக்கப்பட்டுடனே, நான் என் நினைச்சபடியெல்லாம் வாழ்வேன், நினைச்சபடியெல்லாம் செய்வேன். இந்த சபையில் அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அவர் அப்படிதான். அவர் நான் எதை ஒன்றா செய்வேன், எப்படி ஒன்றா போவேன், எப்படி ஒன்றா பண்ணுவேன், யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, ஐ வில் டூ எனிதிங். கடைசியாக வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக அது மாறி போனது. அப்போ இன்னைக்கும் அந்த மாதிரியான விசுவாசிகள் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே இல்லை, ஒரு சிலவங்க எந்த வழியை பின்பற்றி போகக்கூடாது நம்ம பிரசங்கிக்கிறோமோ அந்த வழியில தான் பின்பற்றுகிறார்கள்.
எந்த வழியாக போனால், எந்த காரியத்தை செய்தால் உங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் அதை அங்கீகரிக்காமலும் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் அவங்களுக்கு என்னன்னா, தேவன் நியாயம் தீர்க்க மாட்டார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் அன்பானவர் மாத்திரமல்ல, அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் அவர் இருக்கிறார். ரொம்ப பேலன்ஸ்டா அதை கவனிக்கணும். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் பாவத்தை குறித்து பேசின அடுத்த அதிகாரத்துல தேவன் எப்படிப்பட்ட விதத்தில் தன்னுடைய நியாய தீர்ப்பை அவர் வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லி அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். அதுல கிட்டத்தட்ட 3 காரியங்களை இந்த 2வது அதிகாரத்திலே பார்த்து விட்டோம். அதுல முதலாவது காரியம், அவரவர்கள் அறிந்து வைத்திருக்கிற உண்மையின் பிரகாரம், சத்தியத்தின் பிரகாரம், அவருடைய மனசாட்சியின் அடிப்படையிலே அவர்களை தேவன் நியாய தீர்க்க போகிறார் என்று சொல்லுகிறார். அடுத்தது சொல்லுகிறாரு, தேவனுடைய கிருபையை அவர்கள் உதறி தள்ளுவதனால், உதாசனப்படுத்துவதனால, தேவனுடைய தயவை அவர்கள் அலட்சியம் பண்ணுவதனாலே அவர்கள் தேவனுடைய கோபாக்கினியை தங்களுக்குள்ளாக குவித்துக் கொள்கிறார்கள். சோ அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 2வது காரியத்தை சொல்றார். 3வது காரியத்தையும் சொல்லுகிறாரு, அவர்களுடைய வேலைக்கு ஏற்றவாறு, கிரியைகளுக்கு ஏற்றவாறு தக்க பலனை என்ன பண்ணுகிறாராம், அவர் தருகிறார், நியாய தீர்ப்பை வழங்குகிறார் என்று பார்த்தோம். 4வது காரியத்தை இந்த 2வது அதிகாரத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். பட்சபாதம் இல்லாமல் நியாய தீர்ப்பு செய்கிறவர், வித்தவுட் பார்ஷாலிட்டி. அவன் கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், சபைக்கு வரவங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்திற்காக அவன் மீது ஏதோ ஒரு பார்ஷாலிட்டியோடு அவர் செயல்படுகிறவர் அல்ல. ஏன்னா தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறவர். பாருங்க, நாம் வாழுகிற உலகத்துல நாம் வெறும் மனிதர்களுடைய வெளிப்படையான காரியங்களை தான் பார்ப்போம். அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, அவங்க எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, அவங்களால நம்ம காரியம் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்கிற இடத்துல நிறைய இடங்களிலே மனிதர்கள் இடத்துல பட்சபாதமாய் நடந்து கொள்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஒருத்தருக்கு சாதகமாகவும் இன்னொருத்தருக்கு பாதகமாகவும் அப்படி நடந்து கொள்ற மனிதர்களாக தான் நாமும் இருக்கிறோம், மற்றவர்களும் இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா, அவர்கள் just they are looking in outside, வெளி பிரகாரமாக பார்க்கிறார்கள். அதற்கேற்றபடி அவர்கள் பட்சபாதம் உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். உள்ளத்தின் அடிப்படையிலே தான் அவர் எல்லா கிரியைகளையும் எல்லா செயல்களையும் செய்யக்கூடியவர். அப்போ ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் என்ன பண்ணுகிறாராம், அதற்கு ஏற்றபடி அவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை என்ன பண்ணுகிறார், அவர் வழங்குகிறார். அவரிடத்துல பட்சபாதம் என்பதே இல்லை, பார்ஷாலிட்டி என்பதே அவருக்கு இல்லை என்று வேதத்துல இந்த அருமையான வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல கடந்த வாரத்தில் சின்ன சின்ன காரியங்களை அதில் டச் பண்ணி சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து போதித்திருந்தாலும், இந்த நாளிலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் டீப்பா போய் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ரோமர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், எவர்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். அதாவது என்ன சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அறிந்து வைத்திருக்கிறவர்கள். முதல்ல நியாய பிரமாணம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளணும். நியாய பிரமாணம்னா தேவன் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகள், அதுக்கப்புறம் இன்னும் சில காரியங்கள் அதோட ஆட் பண்ணப்பட்டது. இது செய்யணும், அதை செய்யக்கூடாது, இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், ஆண்கள் பெண்களுடைய போடக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாமே நியாய பிரமாணத்துக்குள்ளதான் வருது. இந்த நியாய பிரமாணத்தை மீறி நடந்து விட்டால் அது பாவம். அந்த பாவத்திற்கு பலிகளை செலுத்த வேண்டும். இப்படிதான் பழைய ஏற்பாடு முழுக்க நீங்க படிக்க முடியும். இப்ப தேவன் கொடுத்த அந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே, நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலே நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆனா என்ன பிரச்சனைனா, ஒரு மனிதனும் பழைய ஏற்பாட்டில் நீங்க படிக்கலாம், ஒரு மனிதனும் நியாய பிரமாணத்தை முழுவதுமாய் அவர்கள் கைப்பற்றி நடக்க முடியவில்லை. Everyone failed. நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கணும் முயற்சி செய்த அத்தனை பேருமே வாழ்க்கையிலே தோற்று போனார்கள். இந்த தோற்று போன இந்த நியாய பிரமாணத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த நியாய பிரமாணத்தினால் தங்களை நீதிமானாகவும் இந்த நியாய பிரமாணத்தின்படி செய்கிறதுனால தங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவும் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சபையில அப்படி போதிக்கிறாங்க. மோசையோட 10 கட்டளை எடுத்துக்கொண்டீங்கன்னா, திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, அப்புறம் இச்சிக்காதீங்க, கொலை செய்யாதீங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க, இப்படிலாம் வருது இல்லையா, 10 கட்டளைகள் கொடுக்கிறாரு. இந்த 10 கட்டளைகளின் அடிப்படையில் நடந்துட்டாலே போதும், நான் நீதிமான், நான் ஒழுக்கமானவன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்ற சிந்தையோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தவறு அது. நியாய பிரமாணம் நீங்கள் நீதிமான் ஆக்கப்படுவதற்கோ அல்லது நீதிமானாய் நடந்து கொள்வதற்கோ கொடுக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். 10 கட்டளைகளை தேவன் இந்த 10 கட்டளையின்படி எல்லாம் செஞ்சுட்டா நீ நீதிமான் எந்த இடத்துலையும் சொல்லல. ஏன்னா ஒருத்தனாலையும் செய்ய முடியாதுன்னு தெரியும். அப்புறம் ஏன் கொடுத்தாரு, பின்னாடி அதெல்லாம் பார்க்க போறோம். ஏன் கொடுத்தாருன்னா,
மனுஷனுடைய இயல்பு என்னவாயிருச்சுன்னா, இப்ப தான் பாவி என்பதை அவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதை அவன் அங்கீகரிப்பதும் இல்லை. ஏதேன் தோட்டத்திலே அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கலாம். யார் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை யார் புசிக்க சொன்னது? எதனால் புசித்தாய்னா, ஆதாமும் ஏவாளும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட தான் ஆரம்பித்தார்கள். ஆதாம் கிட்ட கேட்டா அவன் சொன்னான், நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் அப்படின்னு சொன்னானே தவிர, ஆண்டவரே நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் பாவியா இருக்கிறேன் சொல்லவே இல்லாத. ஏவாளை பார்த்து கேட்கிறாருமா, நீ என்ன சொல்ற, நீ தான் பண்ணியான்னு கேட்ட, அவ சொல்ற நான் இல்ல ஆண்டவரே, சர்ப்பம் பண்ணினது. அப்ப ஒரு மனுஷனும் தன் பாவத்தை அவன் ஏற்றுக்கொள்வதாக இல்லை, அங்கீகரிப்பதாக இல்லை. அவன் ஒரு பாவி அப்படின்ற ஒரு உணர்வே மனிதனுக்குள்ள என்ன பண்ணுவதில்லை, இயல்பாகவே வருவதில்லை. நான் சரி, மற்றவன் தான் கரைய தப்பு, அவன் அப்படி செஞ்சுட்டான் அதனால தான் நான் இப்படி இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பாவத்தை மற்றவர்கள் மீது பழி போட்டு மற்றவர்களை அதுக்கு காண்பித்து தப்பித்துக் கொள்ளதான் மனிதனுடைய இயல்பு. அதுக்காக தான் என்ன பண்றாரு, நியாய பிரமாணத்தை கொடுக்கிறாரு. இப்ப நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டா இப்ப ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணணும்னா, இப்ப திருடாதே, களவு செய்யாதேன்னு இருக்குது. அப்ப களவு செய்யும் போது அந்த நியாய பிரமாணமே அவன் நியாயம் தீர்க்கும். நீ என்ன பண்ணுகிறாய், நீ களவு செய்கிறாய், அதை பழி போட முடியாது. நியாய பிரமாணம் தெளிவா வந்துருச்சு, நீ என்ன பண்ணாத, நீ களவு செய்யாதன்னும் போது நான் போயிட்டு திருடும் போது கரெக்டா அந்த நியாய பிரமாணம் என்ன பண்ணுகிறது, குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறது. அதுக்கு தான் நியாய பிரமாணம். இன்னைக்கும் கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா எதன் அடிப்படையிலே குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சட்ட புத்தகம்னு ஒண்ணு இருக்குது அவங்களுக்கு, லா புக்கு. ஒவ்வொரு குற்றத்திற்கும் இபிகோ செக்ஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு நம்பரை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சும்மா போயிட்டு ஒருத்தனை குற்றவாளி, நீ இத்தனை வருஷம் ஜெயில இரு, நீ கொலைக்காரன் அப்படிலாம் சொல்லிட முடியாது. நியாய தீர்ப்பு அப்படி கொடுத்துட மாட்டான் கோர்ட்ல போனீங்கன்னா. எல்லாத்துக்குமே அந்த சட்ட புத்தகத்தின் அடிப்படையில தான் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட எல்லாமே பைபிள் ஃபார்முலா தான். இப்ப நியாய பிரமாணமும் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனுக்கு முன்பதாக பாவியா இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு மனுஷனும் அங்கீகரிக்க வேண்டும். ஆதாம் ஏவாளை போல மற்றவங்க மேல குற்றம் சாட்டிட்டு அப்படியே பாவத்திலே வாழ்ந்துடலாம் அப்படின்னு போக கூடாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் அது மரணமா இருக்கிறது. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாகி பாவ மன்னிப்புக்கு அந்த நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்துவை அதை அறிந்து கொள்ளும் போது, பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும் போது இரக்கத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் இந்த பாவத்தை குறித்து அந்த உணர்வு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரணுன்றதுக்காக தான் அந்த நியாய பிரமாணத்தை தேவன் என்ன பண்றாங்க, கொடுக்கிறார். அப்ப அதை பத்தி பேசும்போது என்ன சொல்லிடுறாங்க, இந்த இடத்துல தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதே போல எவர்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். என்ன சொல்றாரு, இந்த நியாய பிரமாணத்தெல்லாம் கை கொண்டு, இந்த நியாய பிரமாணத்தெல்லாம் சண்டே கிளாஸ்ல இருந்து கேட்டு, சர்ச்சில் எல்லாம் கேட்டு, அப்படியெல்லாம் வளர்ந்து இந்த நியாய பிரமாணத்தின்படி நான் ஒழுக்கமா வாழறேன், சரியா வாழறேன், நீதியா வாழறேன் அப்படின்ற எண்ணத்தோடு எவர்கள் வாழ்ந்தாலும் சரி, அந்த நியாய பிரமாணத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் என்ன பண்ணுவார்கள், தேவனால் தண்டிக்கப்படுவார்கள் சொல்றாரு. ஹலோ, நியாய பிரமாணத்தினால் நீங்கள் நீதிமான் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். 10 கட்டளைகளின் படியெல்லாம் நடந்துட்டேன், கரெக்டா லிஸ்ட் போட்டு, இன்னைக்கு ஃபுல்லா போய் பேசல, இன்னைக்கு ஃபுல்லா திருடல, இன்னைக்கு ஃபுல்லா பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, இன்னைக்கு ஃபுல்லா நான் இச்சிக்கல அப்படின்னு ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா அதோட ஃபார்முலாவே வேற, பின்னாடி பார்க்கலாம். அப்ப நியாய பிரமாணத்தின்படி வாழ்கிற எவர்களா இருந்தாலும், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டாலும், தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. அவர்களையும் தேவன் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற தண்டனையோடு அவர்கள் என்ன பண்ணுவார், அவர்களை நியாயம் தீர்ப்பார் என்று தெளிவாக சொல்லிவிடுகிறார். ஏன்னா நிறைய பேருக்கு அதுல ஒரு சந்தோஷம், ஏதோ சபைக்கு போனேன், தேவனோட வசனத்தெல்லாம் கேட்டுட்டு நானு, கேட்பதனால் நீங்கள் நீதிமான்கள் அல்ல, அதையும் அங்கேயே சொல்றாரு பாருங்க. எதனால் நீதிமான்கள் அல்ல, 13 வசனம் பாருங்க. நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். 10 கட்டளைகளை கேட்கறதுனாலே, தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனாலே நீ நீதிமான் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஏமாந்து போயிடாது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. நான் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன், நான் சர்டிபிகேட்டட் கிறிஸ்டியன், நானு, எங்க தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாருமே கிறிஸ்தவங்க, அதனால நாங்களும் கிறிஸ்தவர்கள் இல்ல. அதனால கிறிஸ்தவர்கள் ஆக முடியாது, அதனால் நீங்கள் நீதிமான்கள் ஆக முடியாது. வேதமோ தேவனோ அப்படி உங்களை அங்கீகரிப்பதில்லை. உங்களை தாத்தாவை பார்த்தோ, உங்க அப்பாவை பார்த்தோ, உங்கள் குடும்பத்தை பார்த்தோ அல்லது உங்களை பார்த்தோ தேவன் உங்களை நீதிமான்களாக அங்கீகரிப்பது இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்குங்க.
தேவன் எதனால் உங்களை நீதிமான்களாக அங்கீகரிக்கிறார் என்றால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டதன் மூலமாக, அவருடைய ரத்தம் சிந்துதலை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக, அவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதன் மூலமாக தான் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட முடியுமே தவிர உங்களுடைய கிரியைகளினால், அதுவும் நியாய பிரமாணத்தை கேட்பதனாலேயே நான் நீதிமான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது ஆமா, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சபைக்கு போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டாலே, சபைக்கு போயிட்டு தலையை காமிச்சிட்டாலே போதும், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்க கடுமையா கண்டிக்கிறாரு. நீ நியாய பிரமாணத்தின்படி வர, அந்த நியாய பிரமாணத்தின்படி வந்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தை ஒருவனும் ஒரு காலமும் முழுமையாய் செய்து முடிக்கவில்லை இயேசுவை தவிர. அப்படி நியாய பிரமாணத்தின்படி தான் வருவனா, நியாய பிரமாணத்தின்படியே நீ என்ன பண்ணப்படுவாய், நீ தேவனால் நியாயம் தீர்க்கப்படுவாய். தேவன் அதுல பட்சபாதமே என்ன பண்ணுவதில்லை, அவர் காண்பிப்பதில்லை. ஏதோ நான் சபைக்கு வந்துட்டேன், பைபிள்ல சில அதிகாரங்களை படிக்கிறேன், பக்தி உள்ளவனா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ண முடியாது, நீ தப்பிக்க முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லா மனிதர்களும் பாவிகள், எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறவர்கள், எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பதாக குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். Every man are sinner. Every man are corrupted before the eyes of God. தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக எல்லா மனுஷனும் ஏகமாய் கெட்டு போனவர்களாக இருக்கிறார்கள். வேதவசனம் அதை தெளிவாக சொல்லுகிறது. பார்க்கலாம் பாருங்க, ரோமர் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து பார்க்கலாம் பாருங்க. ரோமர் 3:10 பாருங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஹலோ, உன்னுடைய கிரியையினால, உன்னுடைய ஜபத்தினால, உன்னுடைய பக்தியினால ஒரு நாளும் நீ என்னவாக மாற முடியாது, நீங்கள் நீதிமான்களாக மாற முடியாது. அது சொல்றாருங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. Not even one person is righteous. Not even one person. ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை தேவனுடைய பார்வையில். அவர் மகா பரிசுத்தமானவர். இவனை கம்பேர் பண்ணா இவன் ஒண்ணுமே இல்லை அவருக்கு முன்னாடி. நல்லா புரிஞ்சுக்கங்க, நியாய பிரமாணத்துக்கு முன்னாடி நீங்க நீதிமான் இல்ல, தேவனுக்கு முன்னாடி நீதிமானம் நடக்கணும். அப்ப அந்த நீதிமானாய் நடப்பதற்குரிய தகுதியை ஒரு நாளும் இந்த 10 கட்டளைகளோ நியாய பிரமாணமோ உங்களுக்கு கிரியைகளோ அல்லது நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிற அந்த பெயரோ உங்களை ஒரு நாளும் என்ன பண்ணாது, நீதிமான்களாக உங்களை நிலைநிற்க உதவாது. அப்படி டீப்பா பேசுறார். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத கோழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகள் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர் கண்கள் முன்பதாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு. அதான் பாயிண்ட். அப்படின்னா அர்த்தம், ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, ஆண்டவரே நான் பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டேன், கரெக்டா தினமும் 10 அதிகாரம் படிச்சுட்டேன், கரெக்டா நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டேன், கரெக்டா நான் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், நியாய பிரமாணத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்பதாக போய் ஒருவனும் வாயை திறக்க முடியாது. Not even one person can open his mouth and say that I am right before you. Because of my actions, because of my devotion, because of my Bible reading, because of my prayer, no man cannot open his mouth. ஒரு மனுஷன் வாயை திறந்து தேவனே நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், நான் இன்னைக்கு ரொம்ப ஒழுக்கமா இருந்துட்டேன், no one can. உங்கள் நீதியை கொண்டு போய் தேவனுக்கு முன்னாடி போய் நின்றீர்களானால் அதற்கு ஏற்றபடி நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். உங்கள் நீதி தேவனுக்கு முன்பதாக அழுக்கான கந்தை குப்பையுமாய் இருக்கிறது. யாருக்கு தேவை அது? அதுக்குதான் வேற ஒரு தீர்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க அதை நோக்காம நியாய பிரமாணத்தை நோக்கி கொண்டு நான் இதன்படி எல்லாம் செஞ்சுட்டேன், 10 கட்டளை அப்படியே பக்காவா செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. 10 கட்டளை சண்டே கிளாஸோட முடிஞ்சு போகுது. 10 கட்டளை எங்க முடிஞ்சு போகுது? சண்டே கிளாஸோட முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அதை செய்யறோம், அப்ப போய் பேசலான்றீங்களா? அப்படி வரவே இல்லை, கவனிக்கணும் ஃபுல்லா. நான் இப்போது தேவ நீதியை உள்ளவனா இருக்கிறேன், அதான் பாயிண்ட். அங்க நான் ஏன் போய் பேசுறது இல்லைன்னா, நான் நீதிமான். நான் எப்படி? என்னுடைய கிரியையினால் அல்ல, நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்குது அதனால அல்ல, அவருடைய தேவ நீதியை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார், எனக்கு ஒரு ரட்சிப்பின் உடையை, புதிய உடையை எனக்கு உடுத்திருக்கிறார், என்னை புதிய மனுஷனாய் மாற்றி இருக்கிறார், நான் உண்மையாய் வாழ்வதற்குரிய அவருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதனால் நான் நீதிமான். அவ்வளவுதான்.
என்னுடைய கிரியின் அதுல எதுவுமே நம்மன் கிடையாது, எல்லாமே அவர்தான். நாம் நீதியாய் வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே. நம்முடைய கிரியைகள் அல்ல, நம்முடைய பக்திகள் அல்ல, நம்முடைய எந்த முயற்சிகளும் நம்மை நீதிமானாக தேவனுக்கு முன்பதாக நிலைநிற்க செய்ய முடியாது. சொல்றார், மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாரு? நீங்க இப்ப தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய கிரியின் அடிப்படையிலே உங்களுடைய செயல்களின் அடிப்படையிலே வந்தீர்களானால் பட்சபாதமா உங்களை நியாயம் தீர்ப்பாருன்னு மட்டும் கனவு கண்டாதீங்கன்றார். உங்களுடைய கிரியின் அடிப்படையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்கள் கிரியின் அடிப்படையிலே நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கிறீர்கள், உங்கள் பக்தி உங்களை காப்பாற்ற நினைச்சிட்டு தேவனுக்கு முன்பதாக வந்து விட்டீர்களானால் நிச்சயமாக நீங்கள் தேவனால் பட்சபாதம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். தேவனுக்கு முன்பதாக எப்படி வரணும்? ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபையினால் வருகிறேன், என் பக்தியில வரல. I am coming by your grace. நான் கிருபையாய் வருகிறேன், நீர் கொடுத்த தயவினால் வருகிறேன், நீர் சிந்தின ரத்தத்தினால் வருகிறேன், நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கல்வாரி சிலுவையின் மீட்பினால் நான் வருகிறேன், இயேசுவின் நாமத்தினால் நான் வருகிறேன். I am coming in name of Jesus, not in the name of my righteousness. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, நான் உமக்கு முன்பதாக வருகிறேனே தவிர என்னுடைய சாமர்த்தியத்தினால் என்னுடைய நீதி தன்மையினால் நான் வருகிறேன் சொன்னீங்கன்னா நிச்சயமா அதற்கு ஏற்ற நியாய தீர்ப்பு உண்டு அப்படின்றது தான் தெளிவாங்க சொல்லிக் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு மனுஷன் தன் வாயை திறந்து தன்னை நீதிமான் என்று ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. சொல்வதற்கு ஒரு மனுஷனும் தகுதி இல்லாதவனா இருக்கிறான். சரி, இப்ப கவனிக்க வேண்டிய நோக்கம் என்னன்னா, காரியம் என்னன்னா, for what purpose the commandments has been given. எதற்காக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது? இதான் முக்கியமான பாயிண்ட். எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? for what reason the commandments has been given. அதை புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றத ஒரு 3 காரியங்கள் அடிப்படையிலே நாம் பார்க்க போறோம். 3 காரணங்கள். இந்த 3 காரணங்களுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. என்ன 3 காரணங்கள்? முதலாவது காரணத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனுஷனும் தான் பாவி என்பதை உணரும்படியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 10 கட்டளைகளோ பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணங்களோ நீதிமானாக மாற்றுவதற்காக கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு மனுஷனும் நான் பாவியா இருக்கிறேன் என்கிற உணர்வை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நியாயப்பிரமாணம் என்பது கொடுக்கப்பட்டதாம். டாக்டர் கிட்ட போறோம்னா போன உடனே நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருது இல்ல. போன உடனே நமக்கு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுறாரா? இல்ல, டயக்னோஸ் பண்றார். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நமக்கு சொல்லி அந்த பிரச்சனையை நமக்கு விளக்கின பின்பு அதற்கு இதுதான் மருந்தா இருக்குது, இதுதான் தீர்வா இருக்குதுன்னு சொன்ன பிறகுதான் ட்ரீட்மெண்ட் அங்க ஆரம்பிக்குது. அதே போலதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏன் இயேசு தேவை, ஏன் அவர் ரத்தம் தேவை, ஏன் அவருடைய மீட்பு தேவை, ஏன் இயேசு வர வேண்டும் என்பதற்கு முதல்ல அவனுக்கு என்ன தேவை, அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அவன் பாவியா இருக்கிறான், அவனுக்குள்ள பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை அவனுடைய எந்த கிரியையினாலும் எந்த நீதியினாலும் அவனால் அகற்ற முடியாது. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்தி அவனிடத்தில் இல்லை. காரணம், அவனே அவன்கிட்ட கிடையாது. அவனே பிசாசின் இடத்துல அடிமையா இருக்கிறான். அடிமையா இருக்கிற மனுஷன் போயிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம், தன்னை எப்படியாவது நீதிமானா வாழ நம்ம முயற்சி பண்ணலான்னு போனானா he will surely defeated. அதனால தான் நம்ம படிச்சோம், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏன் ஒருத்தன் கூட இல்லைன்னா எல்லாரும் பிசாசின் கையில மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனுஷனும் தன்னுடைய பலத்தினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் வாழ முடியவில்லை. அதனாலதான் நியாய பிரமாணத்துக்கு எது கொடுத்தாருன்னா, டாக்டர் செக்அப் பண்ற மாதிரி செக்அப் பண்ணி சொல்றாரு இல்லையா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதே போல நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டதுன்னா, ஒவ்வொரு மனுஷனும் அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் பார்க்கும் பொழுது அவன் உணர்கிறான், நான் யாரா இருக்கிறேன், நானு குற்றவாளியாய் பாவம் செய்தவனாய் இருக்கிறேன் என்பதை நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் போதுதான் அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். சோ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதன் முதல் நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனுஷனும் நான் பாவியா இருக்கிறேன், எனக்கு ஒரு மீட்பர் தேவை, நான் மீட்பனா இருக்க முடியாது என்பதை உணரும்படியாக தான் நியாயப்பிரமாணம் என்பது என்ன பண்ணப்பட்டதுதான் கொடுக்கப்பட்டது. இது வசனத்திலிருந்தே பார்க்கலாம். ரோமருக்கு நிருபம் 7வது அதிகாரம் 7வது வசனம். ஜூம்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் படிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 7வது அதிகாரம் 7வது வசனம். ரோமன்ஸ் chapter 7 verse 7. ரோமர் 7:7.
ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமா? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாது இருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நாம் அறியாமல் இருப்பேனோ. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நியாய பிரமாணம் என்பது கொடுக்கப்படவில்லை என்றால் எனக்கு எது பாவம்னே தெரியாம போயிருக்கோன்றார். ஏன்னா நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? எனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, எனக்குள்ள என்ன பாவம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிற கண்ணாடியாக தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதை தவிர இந்த நியாய பிரமாணத்தை கொண்டு இந்த 10 கட்டளைகளில் வைத்து நான் நீதிமானா வாழ்ந்துருவேன், தேவனுடைய ராஜ்யத்தில் உட்பிரவேசித்துருவேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேன் என்று யாராவது தப்பு கணக்கு போட்டா அந்த நியாய பிரமாணத்தினாலே பட்சபாதம் இல்லாமல் தேவனால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் என்ன சொல்றாரு இந்த இடத்துல பவுல், நியாய பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்படவில்லை என்றால் நான் பாவி என்றே எனக்கு உணர்வு இருக்காது. நான் செய்யறதெல்லாம் என்னுடைய கண்ணோட்டத்துல சரி என்று நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன், நான் செய்திருப்பேன். அதான் சொல்றாங்க. நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சையாது இருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. நியாய பிரமாணம் மட்டும் இதுதான் பாவம் சொல்லாம போயிருந்ததுன்னா இதுதான் பாவம் என்பதை நான் எப்படி இருந்திருப்பேன்? நான் அறியாமல் பாவத்தை செய்து கொண்டு பாவத்தில் இருந்து கொண்டிருப்பேன். நியாய பிரமாணம் எதுவா இருக்குதுன்னா நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னு காண்பிக்கிற ஒரு கண்ணாடியா இருக்கிறது. அவ்வளவுதான் ஒர்க். அவ்வளவுதான். ஹலோ, இப்போ ஸ்கேன்லாம் எடுக்க போறோம் இல்லையா, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்த பிறகு ஸ்கேன்ல இப்போ நம்மளோட சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா ஸ்கேன்ல வெறும் காண்பிக்கும் என்ன பிரச்சனை. ஸ்கேனே நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடாது. ட்ரீட்மெண்ட் டாக்டர் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் அதுக்கு வேற விதமா இருக்கும். ஸ்கேன் வந்து ஜஸ்ட் காமிக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, அவ்வளவுதான். இப்ப நியாய பிரமாணம் எதற்காக? நீதிமானை வாழ்வதற்காக அல்ல. நியாய பிரமாணம் நாம் பாவிகளா இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக, நாம் உணரும்படியாக, நாம் அறிந்து கொள்ளும்படியாக நியாய பிரமாணம் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப முதல் காரியம் அதுதான். நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டத நோக்கத்தை குறித்து பார்க்கிறோம். அதுல முதல் நோக்கம், ஒவ்வொரு மனுஷனும் நான் பாவியா இருக்கிறேன் என்பதை உணர வைப்பதற்காக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று ரோமர் 7:7 அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நியாய பிரமாணம் பாருங்க, இருக்கிற எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் தான் நீதிமான்கள். நியாய பிரமாணத்துல 10 கட்டளைகள்லாம் 10ஐயும் நீங்க செய்யணும். வாழ்நாள் முழுவதையும் 10ல் 1 கூட தவறி இருக்கக்கூடாது. 10 கட்டளைகளையும் நீங்கள் செய்திருந்தால்தான் யூ ஆர் பாஸ். இந்த பழைய SLC எல்லாம் பத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட்லுமே நீங்க பாஸ் ஆகணும். 5 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஃபெயில் ஆனாலும் திருப்பியும் நீங்க அரியர் எழுதும்போது 5த்தையும் தான் சேர்த்து எழுதணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற மெத்தட் எப்படின்னா, எதை ஃபெயில் ஆகுறீங்களோ அதை மட்டும் எழுதுவீங்க. ஆனா அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்க ஏதாவது தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா மற்ற 4த்தையும் சேர்த்து தான் எழுதி ஆகணும். அப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஃபெயில் ஆனாலும் அடுத்த வாட்டி தமிழ்ல பாஸ் பண்ணிருப்பான், இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டு இருப்பான். இப்ப நான் பண்ணுவேன் அது மாதிரி, அந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி எழுதினவர்கள் பலர் வந்து தேர்ச்சி ஆகல இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டம். நியாய பிரமாணம் அதே போலதான். நியாய பிரமாணம் எப்படிப்பட்டதான், ஒன்றை நீங்கள் செய்ய தவறினால், நியாய பிரமாணத்தில் இருக்கிற 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையை நீங்கள் மீறினாலும் நீங்கள் பாவிகள் தான். யூ ஆர் தி சின்னர். அப்ப அதனாலதான் என்ன சொல்லுது வேதம், என்ன சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமான் ஆக முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா மனுஷனும் ஏகமாய் கெட்டு போயிருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்துல தவறி விடுகிறோம். 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு மனுஷனும் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபு எழுதின யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. யாக்கோபு 2:10. யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். எப்படி எனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஹலோ, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக அப்படின்ற ஒரு விஷயத்துல தவறிட்டனா மிச்சம் இருக்கிற 9லையும் நீ தவறிட்ட, ஃபெயில் ஆயிட்டன்னு அர்த்தம். அதான் இங்க சொல்றாரு, ஒன்றிலே தவறினால் எப்படி நீல் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், மத்த எல்லாத்தையும் கை கொண்டிருந்தோம், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், எல்லாத்தையும் கை கொண்டிருந்தோம், மிச்சம் 1த்துல தவறிட்டினாலும் நீ பாவிதான். இல்லைங்க நான் வந்து 9ஐயும் செஞ்சுட்டேன், 1 தானே, அது கூட லைட்டா தானே, சின்னதா தானே, சின்னதா இருந்தாலும் பாவம் தான், அது சின்னதா இருந்தாலும் யூ ஆர் ஃபெயில்டு, நீ குற்றவாளி தான். அதனாலதான் நியாய பிரமாணம்
அதன் அடிப்படையிலே ஒருவனும் நீதிமானாகவோ தன்னை நல்ல மனுஷனாகவோ தேவனுக்கு முன்பதாக ஒரு நாளும் காண்பித்து அவன் பரலோகத்துக்கோ அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கோ தப்பித்துக் கொள்ள முடியாது. நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தால் நியாய பிரமாணத்தின்படி நிச்சயமா நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். நீ யாரா இருந்தாலும் தேவனிடத்தில் அதற்கு பட்சபாதமே இல்லை என்றதான் பாயிண்ட். நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? நான் பாவியா இருக்கிறேன் என்பதை உணரும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஒன்று. இரண்டாவது காரணம் என்ன? மனுஷன் தன்னைத்தானே அவன் ரட்சிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்வதற்காக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது நோக்கம் என்ன? முதல் நோக்கம் அவன் பாவி என்பதை உணர்வதற்காக. நியாய பிரமாணத்தை கொடுத்ததன் இரண்டாவது நோக்கம் என்னன்னா, மனுஷன் ஒருபோதும் தன்னை தான் என்ன பண்ண கொள்ள முடியாது. அவன் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து அவன் தன்னை தப்பித்துக் கொள்ள முடியாது, ரட்சித்துக் கொள்ள முடியாது, பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதை உணர வைப்பதற்காக தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. நியாய பிரமாணத்தை கொடுக்கிறாங்க, நியாய பிரமாணத்தின்படி செய்யலன்னா அவன் பாவி, அவன் அந்த பாவத்திற்குரிய தண்டனையை அனுபவிக்கணும், அல்லது பாவத்திற்குரிய பாவ நிவாரண பலியை அவன் செலுத்தி ஆகணும். இப்படிதான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். அப்படிதான் காளைகளை, புறாக்களை, ஆடுகளை, மாடுகள் எல்லாம் கொண்டு பலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு மனுஷனும் நியாய பிரமாணத்தை முழுமையாக கை கொண்டு நடக்க முடியவில்லை. அதனால நான் பாவி பாவி பாவின்ற அந்த சிந்தனை இருந்ததுனால எப்ப பார்த்தாலும் பலி செலுத்தினால்தான், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக ரத்தம் சிந்தி கொண்டிருக்க வேண்டியது அவசியமா இருந்தது. மிருகங்களுடைய ரத்தம், பறவைகளுடைய ரத்தம். அப்ப அதனாலதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோடைய இரண்டாவது நோக்கம் என்னவென்றால், மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும், நான் என்னை நானே என்ன பண்ண முடியாது, நானு ரட்சித்துக் கொள்ள முடியாது. சங்கீதக்காரன் இப்படி அழகா சொல்றாரு பாருங்க. அது குறித்து சங்கீதம் 146:3 ஜூம்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் படிக்கலாம். சங்கீதம் 146:3 146வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். சங்கீதம் 146:3 சரியா கேட்கலையா? சங்கீதம் 146வது சங்கீதம் 3வது வசனம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் என்ன பண்ணாதிருங்கள், நீங்கள் நம்பாதிருங்கள். ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன், அதான் உண்மை. ஒரு மனுஷனும் தன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள முடியாது. அவன் என்ன யாகம் செஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன தியாகம் செஞ்சாலும் சரி, ஒரு மனுஷனும் தன்னுடைய சுய கிரியைகளினாலே, நன்மைகளினாலே, நீதியினாலே ஒரு நாளும் தன்னை என்ன பண்ண முடியாது, அவன் ரட்சிக்க முடியாது. ரட்சிக்க அவனுக்கு திராணி இல்லை. ரட்சிக்க அவனுக்கு திராணி கிடையாது என்பதை சொல்லும்படியாக தான், உணர்த்தும்படியாக தான் தேவன் எதை கொடுத்தாரா? நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இப்ப நியாய பிரமாணத்தை கொடுத்ததோடு இரண்டாவது நோக்கம். நியாய பிரமாணத்தை கொடுத்ததுக்குரிய மூன்றாவது நோக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவை. தேவனுடைய குமாரன் தேவை. எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, எனக்கு ஒரு மீட்பர் தேவை. என்னை, என் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர், தேவனிடத்தில் மன்னிப்பு வாங்கி தரக்கூடியவர், என் சாபங்களை அகற்றக்கூடியவர், பாவி என்கிற இந்த நிலையை அகற்றி பரிசுத்தமும் தேவன் நீதியும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்கிற இந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு மீட்பர் எனக்கு தேவை. I need a Christ. எனக்கு ஒரு மீட்பர் தேவை. I need a redeemer. அப்ப அதற்காக தான் நியாய பிரமாணம் கொடுத்து. இப்ப நியாய பிரமாணத்தை பார்த்து ஒழுங்கா நடக்கலாம், உடனே பாவத்துக்கு தண்டனை உடனே வருது. ஐயோ, என்னை காப்பாத்த யாரும் கிடையாதா? இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கக்கூடிய நபர் யாரும் இல்லையா? எனக்கு ஒரு ரட்சகர் இல்லையா? இதுக்கு ஒரு விடிவு இல்லையா? இதுக்கு ஒரு மீட்பு இல்லையா என்கிற அந்த கதறுதல் வரணும். அதுக்காக தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எதற்காக? இயேசு கிறிஸ்துவை, டு ஷோ தி கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும்படியாக. நியாய பிரமாணத்தை பார்த்து அதன்படி நடக்க முடியாம போய் அதனால சோர்ந்து போய் நொந்து போகும் போதெல்லாம் மனுஷன் ஒரு லெவலுக்கு வந்துருவான். இனி என்னால முடியாது, இனி யாரால தான் முடியும்? என் பாவங்களை மன்னிக்கவும், என்னை பரிசுத்தமாக்கவும், என்னை நீதியிலே நடத்தவும் இயேசுவால மட்டும்தான் முடிகின்ற அந்த உணர்வுக்குள்ள வரும்படியாக தான் என்ன பண்ணுகிறான்? அதுக்காக தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. பலிகள் அந்த காலத்தில் அதுதான். நியாய பிரமாணத்தின்படி செய்யலாம், உடனே அடுத்த கட்டம் உடனே பலியை கொண்டு போயிடுவான். ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் அவங்களுக்கு ஏற்றவாறு கொண்டு போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியை செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க.
அந்த குற்ற நிவாரண பலி செலுத்தப்படுகிற வரைக்கும் அவர்கள் பாவிகள் தான். அதுக்கப்புறம் தான் அவருடைய பாவங்கள் மூடப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. அது வரைக்கும் அவனுக்கு திக்கு திக்கு திக்குனே இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அதனாலதான் என்ன பண்றார் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக, நம் அனைவருக்குரிய பலியாக, நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பலியாக அவரை என்ன பண்ணுகிறார், இந்த பூமியிலே அவரை அனுப்பினார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது. எவ்ரிதிங் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஷோஸ் தி ஜீசஸ் கிரைஸ்ட். பலிகள் செலுத்தப்படும் போது இயேசுவை காண்பித்தது. இன்றைக்கு உங்களுக்கு ஆடுகளும் மாடுகளும் பலி செலுத்தப்படுகிறது. தேவனுடைய குமாரன் ஒருவர் வரப்போகிறார். அவர் சிந்த போகிற ரத்தம் முழு மனிதனுக்கும் எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்க போகிற ரத்தமா இருக்க போது, எல்லா மனுஷனுக்கும் ஒரே பலியினாலே அவர் எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்ய போகிறார் என்பதை அறிவிக்கக்கூடிய காரியங்களாக தான் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்களும் நியாய பிரமாணத்தினால் வந்த பலிகளும் இருந்தது. யாரை வெளிப்படுத்தினது? இயேசுவை வெளிப்படுத்தி. ஜீசஸ் கிரைஸ்ட். நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்னன்னா இயேசுவை வெளிப்படுத்த முடியாது, மீட்பரை வெளிப்படுத்த முடியாது, ரட்சகரை வெளிப்படுத்த முடியாது. ஐயோ, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க எனக்கு ஒரு மீட்பர் தேவை, ரட்சகர் தேவை என்பதை ஒவ்வொரு மனுஷனும் உணர்ந்து கொள்ளும்படியாக தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு எல்லா காரியங்களும் பாருங்க, எல்லா காரியங்களும் எதை காமிச்சதுன்னா இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்து. பலி செலுத்தினா இயேசு வெளிப்படுத்துச்சாரு. எது செய்தாலும் இயேசுவை வெளிப்படுத்தினார். அதுதான் கொலோசியர்ல சொல்றாரு பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம். கொலோசியர் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த 17வது வசனம் ரொம்ப முக்கியமானது. இவைகள் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் எல்லாம் யாரை வெளிப்படுத்தினாம்? கிறிஸ்துவை பற்றினது. கிறிஸ்துவை அது வெளிப்படுத்தினது. வருங்காலத்தின் நிழலாய் அவைகள் இருந்தது. வருங்காலம் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நிழலாய் நியாய பிரமாணத்தின் கிரியைகள், பலிகள், இது எல்லாமே அன்றைக்கு இருந்தது. விருத்த சேதனம் பண்றது, அது எல்லாமே, இதெல்லாமே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நியாய பிரமாணத்தின் கிரியைகளாக, நியாய பிரமாணங்களாக இருக்கிறது என்று இங்க சொல்றாரு. நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதன் 3வது நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக நியாய பிரமாணம் என்பது கொடுக்கப்பட்டது. அதனாலதான் வேதத்துல பார்க்கிறோம், இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நியாய பிரமாணத்தை செய்து முடித்தார். ஏன்னா இவர் மட்டும்தான் பாவம் இல்லாதவர். உலகத்துல பிறந்து பாவம் இல்லாத ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் தேவன் அவரை கொண்டு இந்த நியாய பிரமாணத்திற்குரிய பலியாக அவரை தெரிந்தெடுத்து அவரை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:17. ஜூம்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் படிக்கலாம். Matthew chapter 5 verse 17. மத்தேயு 5:17. அன்மியூட் பண்ணுமா? ஸ்பீக்கர் வியூ பாரு, கரெக்டாக இருக்கா? அது இல்லைம்மா, கீழே இந்த மைக் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி மத்தேயு 5:17 பாருங்க. நியாய பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களினாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். இயேசு சொல்றார், for what reason I have came to this world. எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்னா நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு, நியாய பிரமாணத்தை நிர்மூலமாக்குறதுக்கு. நியாய பிரமாணம் ஒன்று தேவையே கிடையாது, அப்படி வரல. நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் நான் வந்தேன். அப்படின்னா அர்த்தம், இனி ஒரு மனுஷனும் நியாய பிரமாணத்தை கொண்டு என்னிடத்தில் வர வேண்டியதில்லை, தேவனிடத்தில் வர வேண்டியதில்லை. இனி ஒவ்வொரு மனுஷனும் என்னை கொண்டு வரலாம் தேவனிடத்துல. By Jesus you can come before God. தேவனுக்கு முன்பதாக நியாய பிரமாணத்தை கொண்டு வர வேண்டியதில்லை. ஆண்டவரே பாருங்க 10 கட்டளை கரெக்டா செஞ்சுட்டு அந்த லிஸ்ட் கொண்டாராத. நீ தேவனிடத்திலிருந்து வருவதற்கு ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு அதிகாரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர்.
என்னை கொண்டு வா. அதனாலதான் சொல்றார், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்த என்றார். உலகத்துல வேற எந்த மனுஷனும் அதை சொல்ல முடியாது, எந்த நீதிமானும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இயேசு சொன்னார், காரணம் அவரை நியாய பிரமாணத்தை நிறைவேறுதலாய், நியாய பிரமாணத்திற்குரிய பலியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்தவராய் இருக்கிறார். அதனாலதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் ரட்சிக்கப்படவும் மீட்கப்படவும் முடியும். ஹலோ, நியாய பிரமாணத்தினால நீங்கள் மீட்கப்பட முடியாது, நியாய பிரமாணத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. எந்த இயேசு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினாரோ அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அவர் சிந்தின ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டால், உங்கள் வாயினாலே அறிக்கை செய்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலே ஒழிய தவிர நீங்கள் என்ன பண்ண முடியாது. வேற எந்த விதத்திலும் நீங்கள் தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்கவோ அல்லது உங்கள் நீதியை சொல்லவோ அல்லது ரட்சிப்பை வெளிப்படுத்தவோ முடியாது. இயேசுதான் நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறபடினாலே, நிறைவேற்றினவராய் இருக்கிறபடினாலே, இப்ப யார் மூலமா தான் தேவனுக்கு முன்பதாக வர முடியும்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னாலும் இயேசுவின் மூலமா தான் வரணும், ரட்சிக்கப்படணும்னாலும் இயேசுவின் மூலமா தான் வரணும், பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும்னாலும் you need the name of Jesus Christ. இயேசு என்கிற நாமம் தேவை. அந்த நாமம் இல்லாமல் வானத்திலும் பூமியிலும் எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் வேறு எந்த நாமத்திற்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்கிற ஒரே நாமத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த நாமம் மாத்திரமே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினது, 10 கட்டளை நிறைவேற்றினது. 10 கட்டளைக்கு நியாய பிரமாணத்திற்குரிய பலியாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது. அதனாலதான் அவர் அல்லாமல் மீட்பு இல்லை, அவர் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இது புரிந்து கொண்டோமானால் நம்முடைய பழைய சடங்காச்சாரியம் சம்பிரதாயம், நான் இந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன், நான் என் பக்தி, இதெல்லாம் பேசவே மாட்டோம். we won't speak our devoting things, நம்முடைய பக்திக்குரிய காரியங்களை ஒருபோதும் பேச மாட்டோம். நான் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், இந்த ஜாதியில பிறந்தேன், இந்த சபையில பிறந்தேன், இந்த சபையில nothing except the name of Jesus Christ, nothing can save you. இயேசு என்கிற நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் உங்களை ரட்சிக்க முடியாது, மீட்க முடியாது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அது குறித்து பேதுரு ரொம்ப அழகா சொல்றார், அதை படிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17 முதல் 21 வரைக்கும் பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 17 முதல் 21 வரைக்கும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17 முதல் 21 வரைக்கும். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால், பார்க்கிற அதே சப்ஜெக்ட் தான். நியாய பிரமாணத்தின் அடிப்படையில், உன் நீதியின் அடிப்படையிலே தேவனுக்கு முன்பதாக வந்தா நியாய தீர்ப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த கணக்கு தப்பு. பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை தொழுது கொண்டு வருகிறபடினால், அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறபடியினாலே இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், உங்கள் முன்னோர்களால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது, மீட்கப்பட்டது, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் சொல்லிக் கொள்வதெல்லாம் உங்கள் முன்னோர்களால் அல்ல, not by your forefathers. எங்க தாத்தா வந்து கிறிஸ்தவ, எங்க தாத்தா வந்து சர்ச்சை கட்டி கொடுத்தாரு, எங்க தாத்தா வந்து போர்ட்டிக போட்டு கொடுத்தாரு, அதனால் நீ கிறிஸ்தவன் அல்ல, அதனால் நீ ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அதனால் நீ மீட்கப்பட்டவன் அல்ல. உன்னுடைய மீட்பு என்பது கல்வாரி சிலுவையிலே நியாய பிரமாணத்தின் நிறைவேறலா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 14 சொல்ற இந்த பழைய பாரம்பரியம், உங்கள் முன்னோர்கள் செய்து வந்த காரியங்கள், இதனால் நீங்கள் மீட்கப்படவில்லை, வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. வேற எப்படி மீட்கப்பட்டோம்? 19வது வசனத்தில் சொல்றார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்க அறிந்திருக்கிறீங்களா? அதை நான் என் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினால் மீட்கப்படவில்லை, என் முன்னோர்களுடைய நன்மையினால் மீட்கப்படவில்லை. என் முன்னோர்கள் ஏதோ எனக்கு புண்ணியம் செய்து வைத்திருந்தார்கள், அதனால் நான் நல்ல மனுஷன், அதனால் நான் நீதிமான், நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்க வேண்டும். எப்படி மீட்கப்பட்டீர்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் எனக்காக இந்த பூமியில் சிந்தப்பட்டது. நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய், நியாய பிரமாணத்தின் பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அது என்னை மீட்டது, அது என்னை ரட்சித்தது, அது என்னை நீதிமானாய் மாற்றியது, அது என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறது. முன்னோருடைய பாரம்பரியமோ, முன்னோருடைய கிரியைகளோ, முன்னோர் செய்த புண்ணியமோ அல்ல, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்களும் நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 20 வசனம், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஏன் இந்த இயேசுவின் மூலமாக தான் தேவனிடத்துக்கு வர முடியும்? ஏன் இந்த இயேசுவின் மூலமாக தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும்? ஏன் இந்த இயேசுவின் மூலமாக தான் மீட்பு கிடைக்கும்? ஏன் இந்த இயேசுவின் மூலமாக தான் ரட்சிப்பு கிடைக்கும்னா, ஏனென்றால் அவரை தான் தேவன் தெரிந்து கொண்டு அவரை தான் மீட்பின் பலியாக, ரட்சிப்பின் பலியாக, நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். வேற யாரும் ஏற்படுத்தல. வேற யாரையாவது தேவன் ஏற்படுத்தியிருந்தால் அவர்களை பின்பற்றலாம், அவர்களை வணங்கலாம், அங்க போலாம். ஆனால் வேதம் தெளிவா சொல்லுது, நீங்கள் மீட்கப்பட்டது உங்கள் முன்னோர்களாலோ அல்லது உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தாலோ அல்ல. நீங்கள் மீட்கப்பட்டது விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற பரிசுத்தமான ரத்தத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க நாளைக்கு போய் பரலோக ராஜ்யத்துல போய் நிக்கிறீங்கன்னா நீ வரதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? நான் 10 கட்டளையும் கரெக்டா செஞ்சுட்டு நான் போய் பேசுறது, திருடுறது இல்லை, நான் ஒழுங்கமா, அதனால இல்ல. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன், அவருடைய ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன், அவருடைய ரத்தத்தினால் நான் அங்கீகரிக்கப்பட்டேன். என் நியாய பிரமாணத்தின் மீறுதலுக்குரிய பலியாக இயேசு தொங்கினார். அவருடைய ரத்தத்தினால் நான் வந்திருக்கிறேன், அவர் கொடுத்த மீட்பினால் வந்திருக்கிறேன், அவரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதனால் வந்திருக்கிறேன், அவருடைய கிருபையினால் வந்திருக்கிறேன். அதனால்தான் பவுல் தெளிவா சொன்னார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். Not I am. அப்படின்னா என்னுடைய கிரியைகள், என்னுடைய நீதிகள், என்னுடைய நியாயங்கள், என்னுடைய உண்மைகள் அல்ல, கிறிஸ்துவை தான் முன்னிலைப்படுத்துவேன். அவர் சிந்தின ரத்தத்தை தான் முன்னிலைப்படுத்துவேன். அவர் எனக்காக செய்த கிரியைகளை தான் முன்னிலைப்படுத்துவேன். அதுதான் என்னை நீதிமானாக மாற்றும். அதுதான் என்னை தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக என்னை நிறுத்தும். நியாய பிரமாணம் என்ன பண்ணாது? என்ன குற்றவாளியை தான் நிறுத்துமே தவிர குற்றமற்றவனா என்ன பண்ண போறதில்லை, அது நிறுத்த போவது இல்லை. அதனாலதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? Do you receive the salvation from Jesus Christ or you? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய salvation, உங்களுடைய ரட்சிப்பு யாருனால் வந்தது? உங்களுடைய முன்னோர்களால் அல்லது நீங்கள் வேற ஏதோ ஒரு தெய்வத்து வழிபாடுகள் இருக்கிற அந்த தெய்வம் உங்களுக்கு ரட்சித்ததா? அல்லது இயேசுவின் தாயாகிய மரியாள், இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு, அல்லது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், அல்லது இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் அவர்களாலா? இல்ல. இயேசுவோடு கூட இருந்த சீஷனாகிய பேதுரு தான் சொல்றாரு, மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. You have been redeemed by the precious blood of Jesus Christ. வேறு யாருனாலும் நீங்கள் மீட்கப்பட முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து ஒருவராலே அது உண்டாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய், நியாய பிரமாணத்திற்குரிய பலியாய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மனுஷனும் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது. தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ நீதியை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. நீதிமான் என்று சொல்ல ஒருவனுக்கும் தகுதி இல்லை. யார் சொல்ல முடியும் நீதிமான்? Who can say that I am righteous? The one who accepted Jesus Christ, the one who is saved by the blood of Jesus Christ, can boldly say that I am righteous because of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், மீட்கப்பட்டவன், அதை நம்புகிறவன் தைரியமா சொல்ல முடியும், நான் நீதிமானா இருக்கிறேன். எதனாலனா எனக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எனக்காக மீட்பை, ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால் நான் நீதிமான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நீங்க அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? Do you saved? அதுக்கு ஒரு 3 காரியங்கள் உறுதிப்படுத்துகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்றத 3 காரியங்கள் உறுதிப்படுத்துகிறது. Are you saved or not? உங்களுக்கே தெரியாதுல்ல பல நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனான்றதா நீங்க பல பேருடைய கேள்வியா இருக்குது. சின்ன பாவத்தை செஞ்சுட்டா, சின்ன தப்பை செஞ்சுட்டா, சின்ன நியாய பிரமாணத்திலிருந்து விலகி நடந்துட்டாலே உடனே ஒரு குற்ற உணர்ச்சி எங்க வந்து நிக்குது? அது நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான்லாம் மீட்கப்பட்டவனா? நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல கவனிச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்ரீனிவாசன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அங்கே கிரவுண்டில், பெரிய கிரவுண்ட், அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் நடக்கும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு வெளியிருந்து 3 நாள் யாரையோ கூட்டிகிட்டு வந்து, பாஸ்டர்ஸை கூப்பிட்டு வந்து அங்கே பெரிய பெரிய கிறிஸ்துவ கூட்டங்களை நடத்துவாங்க.
அந்த கூட்டம், நான் சின்ன பிள்ளைய அங்கே போய் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் போகிறது வந்து மியூசிக்லாம் வாசிப்பாங்க, அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு போவேன். நான் பாட்டு பாடும்போதெல்லாம் கை தட்டிக்கிட்டு தான் இருப்பேன். நமக்கு தான் ஒரு ரட்சிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாதாச்சு. அங்கே தான் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்த பாஸ்டர் யார், அவர் என்ன பாட்டு பாடுறாரு, அவன் என்ன ட்ரம்ஸ் வாசிக்கிறான், அவன் என்ன கீபோர்டு வாசிக்கிறான், அப்படி பேன் பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியது. அந்த வயசில் அவ்வளோதான் நமக்கு தெரியும். அப்போ இந்த பிரசங்கெல்லாம் முடிச்சிட்டு போய் கடைசி இந்த ஆல்டர் கால் கொடுப்பாங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களாம் முன்னாடி வரலாம் அப்படின்ட்டு. அதில் நான் பார்த்துருக்குறேன் பாருங்கள், சிலவங்களாம் அந்த 3 நாளும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் நாளும் வருவாங்க, 2வது நாளும் வருவாங்க, 3வது நாளும் வருவாங்க. ஏன்னா நைட்டு வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போன பிறகு ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்குள்ள என்னன்னா, நான் ஒரு குற்றவாளி. ஸோ இப்போ மறுபடியும் 2வது நாள் ஆல்டர் கால் கொடுக்குறாரு, ஆல்டர் கால். ஸோ மறுபடியும் போயிடுவோம், மறுபடியும் போயிடுது. திருப்பி 3வது நாளும் வருது. சில ஆட்களை பார்த்துருக்குறேன், அந்த 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும்போது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற எல்லா மீட்டிங்லையும் வருவான் ஆல்டர் காலில். ஒரு நாளும் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், மீட்கப்பட்டவனா இருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் சாபங்கள் அகற்றப்பட்டது, இப்ப நான் வந்து பலி செலுத்த வேண்டியதில்லை, எல்லா நேரத்திலுமே முன்னாடி போய் நிற்க வேண்டியதில்லை, முதல் தடவை போய் நின்னமோ அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாவம் தெரியுமே ஆனால், பாவம் செய்கிறேன் உணர்த்தப்படுவேன் ஆனால், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்து நான் அதை விட்டு விட்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ளணுமே தவிர, ஒவ்வொரு முறையும் நான் பாவியா இருக்கிற இந்த சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சிந்தனை. அது நியாய பிரமாணத்தின் சிந்தனை. அது பாவங்கள் மூடப்பட்டது பாருங்க. எப்போது வேணா திறந்து பார்க்கலாம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் ரத்தம் என்ன செய்திருக்கிறது, இயேசுவின் ரத்தம் என்ன செஞ்சிருக்குதுன்னா, பாவங்களை அது கரைகளார அது கழுவி இருக்குது. washed away from stains. கரையை கூட பார்க்க முடியாது. பாவத்தை நீங்கள் வாயினாலே அறிக்கை செய்து இயேசு முன்பதாக அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா, அந்த பாவத்தின் கரையை கூட, அந்த வாசனையை கூட, ஒரு துளியை கூட பார்க்க முடியாது. அது அப்போதே கரைந்து போயிடுச்சு. அப்ப ஏன் அந்த சிந்தனை இருக்குதுன்னா, இந்த அறிவு இல்லாதனால தான். இயேசுவின் எப்போ நான் அறிக்கை செஞ்சனோ, எப்போ ரட்சிக்கப்பட்டனோ அப்பவே பாவம்லாம் போயிருச்சு. எப்போ என் பாவங்களை அறிக்கையிட்டனோ அப்பயும் நான் தேவனுக்கு இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற அந்த உணர்வு இல்லாதனால, ரட்சிப்பின் உணர்வு இல்லாதனால ஒவ்வொரு முறையும் பாவின்ற உணர்வு மட்டுமே சபைகள்லாம் அப்படி உண்டாக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆல்டர் காலுக்கு 4 பேர் வரணும்ல. அதனால வந்த விசுவாசி 10 வருஷமா ஆல்டர் காலிலே தான் இருக்கிறான். ஒரு நாளும் நான் நீதிமான இருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அந்த சிந்தனை இருக்கிறது இல்லை. அதனாலதான் ஒரு 3 காரியங்கள் எடுத்து காமிச்சு முடிக்க போறேன். 3 காரியங்கள் எதுனா, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உறுதிப்படுத்துகிற 3 காரியங்கள். அதுல முதலாவது காரியம், ஃபர்ஸ்ட் திங், தேவனுடைய வார்த்தை. அக்கார்டிங் டு God's word we can understand that we are saved. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று. எப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் நிருபம் 10வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை பாருங்கள். ரோமர் நிருபம் 10வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை பாருங்கள். அக்கார்டிங் டு God's word, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் தைரியமாய் சொல்ல முடியும் நான் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறேன் என்று. எப்படி? ரோமர் 10:8 இருந்து பாருங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இந்த வார்த்தை தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உன் வாயிலும் உன்னுடைய இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே, சிலுவையின் உபதேச வார்த்தையே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் வார்த்தையே, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறது வெளிப்பாட்டின் அறிவின் வார்த்தையே நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை தான் எங்க இருக்கிறது? உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஏன்? 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு எப்படி உண்டாகுதா? இப்ப நான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற உறுதிப்படுத்தக்கூடிய 3 காரியத்தில் முதலாவது காரியம், கர்த்தராகிய இயேசுவை என் வாயினாலே அறிக்கை செய்து என் இருதயத்திலே நான் விசுவாசித்தால் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், என் பாவங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையோடு முடிந்து போயிற்று என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் நீ என்னப்பட்டாய்? நீ ரட்சிக்கப்பட்டாய். You are saved. You have received the salvation. You are redeemed. அப்ப கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை செய்தால் நீ என்ன பண்ணப்பட்டாய்? நீ ரட்சிக்கப்பட்டாய். என்னப்பட்டாய்? நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். அதனாலதான் சொல்றாரு,
கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை செய்கிற எந்த மனுஷனும் தைரியமா சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். Because I am confessing Jesus Christ. I am confessing the one who has offered himself as a sacrifice for my sins. என் பாவத்திற்காக தன்னையே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவின் நாமத்தை என் வாயினாலே அறிக்கை செய்கிறேன். அதனால நான் என்ன பண்ண முடியும்? நானு தைரியமாய் சொல்ல முடியும், நான் என்ன பண்ணப்பட்டவன் என்று, ரட்சிக்கப்பட்டவன் என்பதை நான் என்ன பண்ண முடியும்? நானு தைரியமாய் சொல்ல முடியும். 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். இருதயத்தில் எப்ப விசுவாசிங்களோ அப்பவே என்ன வந்துருச்சு? உங்களுக்கு தேவ நீதி வந்து விட்டதா. நீங்கள் நீதிமான் ஆவது எதனால? இருதயத்தில் விசுவாசிப்பதனால. எதை விசுவாசிப்பதனால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் இப்பொழுது நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். 10 கட்டளை செய்யறதுனால நீதிமான் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதனால நீங்கள் நீதிமான்கள். அந்த இருதயத்தில் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப நீதிமான் எதனால? நீங்க அதிகமா ஜெபிக்கிறீங்க அதனால இல்ல. நீதிமான் என்பது இருதயத்துல இயேசுவை விசுவாசிப்பதனால. என் பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை உங்கள் இருதயம் விசுவாசிக்கிறதா? அப்ப நீங்க தேவ நீதியை பெற்றுக் கொண்டீங்க, நீங்க நீதிமான். நீங்க you are righteous. 10 கட்டளைகளை நீங்க என்னதான் விழுந்து செஞ்சாலும் நீங்க நீதிமான் அல்ல. அதனால நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு எதுக்கு வந்துடணும்? இயேசுவை பிடிச்சுக்கணும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின இயேசுவை பிடிச்சுக்கணும். அவர் சிந்தின ரத்தத்தை பற்றி கொள்ளணும், அதை அறிக்கையிடணும். அதனால் நான் மீட்கப்பட்டேன், மன்னிக்கப்பட்டேன், பாவங்கள் கழுவப்பட்டது, அதனால் நான் நீதிமானா இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிக்கையிட்டால், உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் நீங்கள் நீதிமான், வாயிலே அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப யாரும் சொல்ல வேண்டியதில்லை நீ ரட்சிக்கப்பட்டியான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இருதயத்தில் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் கல்வாரி சிலுவை விசுவாசிக்கிறேன், வாயினாலே எல்லாருக்கும் முன்பதாகவும் அவரை நான் அறிக்கை எடுக்கிறேன். I confess Jesus Christ from my mouth, from my tongue, so I am saved. ரட்சிக்கப்பட்டவன் என்பதற்குரிய முதல் உறுதி உங்கள் வாயினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வதனால, அவருடைய வார்த்தையை சொல்வதனால நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்குரிய முதல் உறுதி. இரண்டாவது உறுதி என்னது? There is an evidence in your heart that we are saved. இரண்டாவது உறுதி, ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்குரிய இரண்டாவது உறுதி என்னன்னா, நமக்குள்ளே ஒரு சாட்சி கொடுக்கப்படுகிறது. நமக்குள்ள ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறாரா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று. எப்படி? எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் 8:15 மற்றும் 16 வசனத்தை பாருங்க. Romans chapter 8 verse 15 and 16. ரோமர் 8:15 மற்றும் 16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன பண்ணுகிறார்? அவர் சாட்சி கொடுக்கிறார். இப்ப நான் எதை வச்சு நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? எதை வச்சு நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறேன் என்பதற்குரிய இரண்டாவது அத்தாட்சி, இரண்டாவது சாட்சி என்னன்னா, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என் ஆவியுடனே சேர்ந்து அவர் சாட்சி கொடுக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று. எப்படி? என் பாவங்களை இயேசு சுமந்து கொண்டார், அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டது, நான் மீட்கப்பட்டவனாய் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சாட்சி எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரா? உணர்த்தி கொண்டே இருக்கிறார். உங்களுக்குள்ள உணர்த்துறாரா? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாதான் உணர்த்துவார். அப்ப உங்களுக்குள்ள அந்த பாவத்தை குறித்து, ஐயோ இந்த பாவத்தை செஞ்சிட்டோமே, அந்த உணர்வு வராது. என் பாவங்களை இயேசு மன்னித்து விட்டார், காரணம் நான் என் வாயினால் அறிக்கை செய்தேன், என் இருதயத்தில் விசுவாசித்தேன், அதனால் நான் தேவ நீதியை இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் பாவி அல்ல, நான் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். அதனால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டே இருப்பார், சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பார், எவிடன்ஸ் கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த சாட்சியை உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டே இருப்பார்? அதை கொடுத்து கொண்டே இருப்பார். ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்குரிய இரண்டாவது அத்தாட்சி. கடைசி அத்தாட்சி, மூன்றாவது அத்தாட்சி என்னது? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்குரிய பலன் அளிப்பார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி
எந்தெந்த நல்ல காரியத்தை, சரியான காரியத்தை, நீதியான காரியத்தை செய்ய முடியாம பலமுறை முயற்சி எடுத்து தோற்று போயிருப்போமோ, அந்த நல்ல நீதியான காரியத்தை எடுத்து செய்யும்படியான பலத்தை நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? அதை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். சோ அது மூன்றாவது அத்தாட்சி. என்ன அத்தாட்சி அது? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எந்தெந்த பாவத்துக்குலாம் அடிமையா இருந்தனோ, எந்தெந்த பாவம்லாம் என்னை அடிமைப்படுத்தி செயல்பட்டதோ, இப்ப அதற்கு எதிராக எழும்பி நிற்பவும், அதை செய்யாதபடிக்கு பலன் அளிக்கவும் எனக்குள்ள என்ன இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலன் கொடுக்கிறாரு. அப்ப ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்குரிய மூன்றாவது அடையாளம் என்னன்னா, முன்ன பாவத்துக்கு அடிமையா இருந்திருப்பீங்க, பாவத்திற்கு பலவீனமா இருந்திருப்பீங்க, பாவம் செஞ்சு ஆகணும்ன்ற அடிமைத்தனத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்ப மூன்றாவது அத்தாட்சி என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களுக்குன்னா இப்ப ஆவியானவர் இருக்கிறார், அவர் பலன் அளிக்கிறார், பாவத்திற்கு எதிராக எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் அளிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல மகிமை அடையும்படியாக, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும்படியாக, ஒவ்வொரு நாளும் இந்த புதிய சிருஷ்டிப்பின் வாழ்க்கையிலே நீங்கள் வளரும்படியாக ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அது மூன்றாவது அத்தாட்சி. நேற்று இருந்தது போல இன்னைக்கு நான் இல்லை. நேற்று எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் அடிமையா இருந்தோம், இன்னைக்கு அந்த பாவத்தினெல்லாம் விடுதலை ஆயிட்டேன். நேற்று இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சோ, அந்த பாவத்தெல்லாம் விட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேரா, நல்ல நீதிக்கு நேரா, நல்ல சரியான செயலுக்கு நேரா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாருன்னு எக்யூப் பண்றாரு. அதான் மூன்றாவது அத்தாட்சி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். ஜூம்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் படிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் யூதேயா முழுவதிலும் சமாரிய பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? நீங்கள் பலவீனமா இருக்க மாட்டீங்க. ஐயோ எனக்கு குடிக்கலன்னா கை கால்லாம் உதறதுன்னு ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சொல்றான். அப்ப ஒன்னும் அவனுக்கு ரட்சிப்பை குறித்த அறிவு இல்லைன்னு அர்த்தம், இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்ம எப்படி நீதியை செய்யறோம்னா, இருதயத்துல விசுவாசம், தேவ நீதியை கொடுத்துட்டாரு. அந்த தேவ நீதியை உறுதிப்படுத்தும்படியாக ஆவியானவர் நமக்குள்ளே நமக்கு பலன் அளித்து கொண்டே இருக்கிறார். நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன்றது பழைய வாழ்க்கை மாதிரி ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது இல்ல. இப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துறார். உண்மையை பேசும்படியாக, நீதியை செய்யும்படியாக, சரியானதை தேர்ந்தெடுக்கும்படியாக எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு? He is equipping me to do good things. நான் முயற்சி எடுக்கிறது இல்ல, அவர் எனக்குள்ள பலன் அளிக்கிறார். அந்த பலத்துல நாம செய்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? முன்ன நீதி செய்யறதுக்கு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நம்ம முயற்சி எடுப்போம். இன்னைக்கு ஃபுல்லா நான் பொய்யே பேசாம இருக்கணும், ஒரு நாள், அடுத்த நாள் அப்படியே அந்த ஒரு நாளும் 9 செய்யலாம், 10வது 1 செஞ்சாலும் எல்லாம் ஃபெயில் நியாயப்பிரமாணம். அப்ப என்ன நடக்குது? இப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற உறுதி என்ன பண்றாராம்? அவருடைய பலத்தை நமக்கு அளித்து, முன்னே எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம அடிமைகளாய் பலனற்றவர்களாய் இருந்தோமோ, இப்ப அந்தந்த காரியத்தை மேற்கொள்ளவும், அதை காலின் கீழ் மிதிக்கவும், நம்ம பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தமும் நீதியின் மேல நீதியும் அடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு சொல்றார். அதனாலதான் பழைய பேதுரு, மறுதலிக்கிற பேதுரு, புதிய பேதுரு, இயேசுவுக்காக சாட்சியாய் நிற்கிற பேதுரு. எங்கிருந்து வந்தது அந்த பலன்? இங்க சொல்ற வார்த்தை தான், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆவியானவர் தான் உங்களை பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீதியை, பரிசுத்தத்தை, உண்மையை உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுகிறார்? அவர் உருவாக்குகிறவர். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது வராது. என்ன நியாய பிரமாணத்தை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணாலும் அது வராது. என்ன முழங்கால் படிட்டு கதர்னாலும் வராது. என்ன உபவாசம் எடுத்தாலும் நீதி வராது. நீதி என்பது இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் தருகிற பலத்தினால் தான் நீங்கள் தேவ நீதியில, உண்மையில, நியாயத்துல நீங்கள் நடக்க முடியும். புரியுதுங்களா இல்லையா? அதனாலதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகி கொண்டே இருக்கிறது. எவ்ரி டே இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதான். ஒரே நாளே பரிசுத்தம் ஆயிட்டான், ஒரே நாளே நீதி ஆயிட்டான். அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்களா? நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் பிரதர் சொல்லுங்க, நான் ஜூம்ல அட்டன் பண்றேன், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. அந்த மாதிரி நீதிமான்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஆமா. ஏன்னா அந்த மாதிரி முந்திரி கொட்டை அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன். இப்ப இருக்கிறாங்களான்னு தெரியல, அப்ப இருந்தாங்க.
போய் பேசாத ஆளுங்க யாராவது கை உயர்த்துங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வேற சபையிலேருந்து ஒரு அம்மா, அந்த அம்மாவும் அந்த பொண்ணு வந்திருந்தது பாருங்க, வயசானது அந்த அம்மா, மனசாட்சியே இல்லாமல் கை தூக்குது, பொய்யே பேசுறது இல்லையா அந்த அம்மா. நான் அதான் நினச்சேன், நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. குடும்பத்தில் தோல்வி, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, பொண்ணு வாழ்க்கையில் பிரச்சனை, ஒன்றுமே சரியில்லை. ஆனால் பேசுறது பச்சை போய் சபைக்குள்ளேயே நான் சும்மா சாதாரணமாக உணர வைக்கிறதுக்காக கேட்கறது. போய் பேசாமல் யாராவது இருக்குமானா அந்த கை தூக்குதாமா நான் போய் பேசலன்னு. இந்த மாதிரிலாம் நியாய பிரமாணத்தை பற்றி கொண்டு நான் பொய்யே பேசல ரொம்ப பர்ஃபெக்ட்னு காமிச்சிட்டு உட்காந்துருந்தா அடி வாங்கி தான் ஆகணும் வாழ்க்கையில். இப்போ அதனால தான் நம்ம எப்படி பண்ணணும், இது புரிந்து கொள்ளணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். என்ன சத்தியம்? இந்த பட்டாம்பூச்சியோட ஆரம்ப நிலைமை பாருங்க, ஒரு புழு மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் எக், ஒரு முட்டையிலிருந்து ஆரம்பிக்கும், அப்புறம் சின்ன புழு மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் கிட்டத்தட்ட 7 to 8 ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 7 to 8 நிலைகள். முட்டையிலிருந்து வெளியே வந்த உடனே அப்படி பட்டாம்பூச்சியாக வந்துடுதுல, நாளுக்கு நாள் என்ன பண்ணுதாங்க, வளர்ச்சி வருகிறது. அந்த வளர்ச்சியோட முதிர்ச்சி தான் கடைசி எப்படி இருக்கிறது, அது ஒரு அழகான பட்டாம்பூச்சியா எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியா இது மாறுகிறது. எடுத்த உடனே இல்லை. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான். எதுக்காக சபைக்கு வரும், எதுக்காக ஒரு ஊழியத்தை இணைந்திருக்கிறோம், எதுக்காக பிரசங்கத்தை கேட்கிறோம், எதுக்காக ஜெபிக்கிறோம், எதற்காக இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கிறோம்னா டு டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் அவர் மைண்ட், நம்முடைய மனம் புதிதாகி அதன் மூலமாக மறுரூபமாக்கப்படும்படியாக. இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்பது என்பது நம்முடைய பலத்தினால் அல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி அவருக்கு சாட்சியாக நம்மை நிறுத்தி வைக்கிறார். 2 கொரிந்தியர் 3:15 முதல் 18 வரைக்கும் பாருங்க, நாம் நிறைவு செய்யலாம். 2 கொரிந்தியர் 3:15 முதல் 18 வரைக்கும். மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரையால், நல்ல கவனிக்கணும், ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக, எந்த சாயல், கர்த்தரின் சாயல், இயேசுவின் சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். எப்படி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதுனா, ஒரே நாள்ல நான் ரொம்ப பர்ஃபெக்டா நடந்துக்கிறேன், தப்பே செய்யறதுலன்னு சொல்றேன்னா அவன் பச்சை அயோக்கியன்னு அர்த்தம், பச்சை பரிசைன்னு அர்த்தம், பச்சை வேத பாரகன்னு அர்த்தம். அவனெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பேர் சொல்லி திரும்ப கூட்டாரு, விபச்சாரக்க அல்லனே, வேசிக் அல்லனே. நம்ம ஊர் பேர்ல சொன்னா ரொம்ப அசிங்கமான வார்த்தை அது. அப்படிதான் கூப்பிட்டாரு அவனுங்களை எல்லாருக்கும் முன்னாடி. அவனுங்களுக்கு அதனால பொறுக்கல. நாங்க எவ்வளவு நீதிமான்களா நடந்து கொள்ற மனுஷங்களுக்கு முன்னாடி எவ்வளவு கரெக்டா பர்ஃபெக்டா நடக்கிறோம், எப்படி நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறோம், இவர் எங்களை விபச்சார கல்லன் வேசி கல்லன் கூப்பிடுறாரு இயேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாயக்காரராகிய பரிசேயரை வேத பாரகரை உங்களுக்கு ஐயோ எப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றாரு, பக்குன்னு தான் அவனுங்களுக்கு. ஏன் அப்படி சொல்றாரு, நீங்கள் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் வருவதில்லை. உங்கள் நீதியின் மூலமாக, உங்களுடைய கிரியைகளின் மூலமாக நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க, இல்ல நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க, அதன் அடிப்படையில் தான் வாழறீங்களே தவிர இயேசு எனக்காக என்ன செய்தார், அதன் மூலமாக நான் யாரா இருக்கிறேன், அதன் மூலமாக எனக்குள்ள எப்படிப்பட்ட பலன் உண்டா இருக்கிறது என்கிற அந்த சிந்தனை, அந்த அறிவு, அந்த வெளிப்பாட்டின் அறிவு இல்லாம வாழறீங்களே, அதாங்க கேள்வி. அப்ப இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, எப்படி ஒரு கிறிஸ்தவன் மறுரூபமாக்கப்படுகிறான் என்றால், மகிமைக்கு மேல மகிமை எப்படி பெற்றுக் கொள்கிறான் என்றால், அங்க சொல்றாரு பரிசுத்த ஆவியா இருக்கிற கர்த்தர், நமக்குள்ள இருக்கிற ஆவியா இருக்கிற கர்த்தர் நமக்கு பலனை அளித்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுகிறாரா, தேவ சாயலுக்கு ஏற்றவாறு இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சுவாபத்தை, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய விசுவாசத்தை, அவருடைய நம்பிக்கை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய நீதியின் வாழ்க்கையை நமக்குள்ளே அவர் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? we have been created. அதான் சொன்னேன், பட்டாம்பூச்சி மாதிரி ஒரே நாளே அழகா சிறகடிச்சு பறக்கிறதுல, சின்ன புழுவா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கை கால்கள் வந்து ரெக்கைகள் வந்து அதுக்கு அழகான தோற்றம் வருகிறதுக்கு 7-8 நிலைகள் இருக்கிறது. அதே போலதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் சுவாபம், இயேசு கிறிஸ்துவின் தன்மை, இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் இரக்கம், மன்னிப்பு எல்லாம் ஒரே நாள்ல வந்துறது இல்லை. ஆனால் நீதிமான் ஆக்கப்படணும் ஒரே நாள்ல. ஆனால் அந்த நீதிமானாய் நடந்து கொள்வது என்பது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நேத்தை விட இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெட்டர் அண்ட் பெஸ்டா இருப்போம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா?
ஆமா, நேத்து வந்து நான் எதிலெல்லாம் நிக்க முடியாம போதும் அது இன்னைக்கு நிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நான் வளர்கிறேன். இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதுக்குரிய பலத்தை கொடுத்து என்னை வளர வைத்திருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? ஆவியா இருக்கிற கர்த்தராலே நாம் என்ன பண்ணுகிறோம்? இப்பொழுது மகிமையின் மேல மகிமை அடைகிறோம். அதனால முக்காடு எடுக்கப்பட்டு போகின்றார். மோசே காலத்து இருதயத்தின் மேல போடப்பட்ட முக்காடு எடுக்கப்பட்டு போய் இப்ப என்ன பண்ணுகிறோம்? இப்பொழுது மகிமையின் மேல மகிமை அடைகிறோன்றார். நான் வளர்ந்து வந்த காலத்துல இந்த சப்ஜெக்டே மாத்திட்டாங்க. மகிமையில் மேல் மகிமை அடைறதுனா இயேசு கிறிஸ்து வரும்போது தான் நீ மகிமை அடைவன்ட்டாங்க. அப்ப வாழ்நாள் ஃபுல்லா பாவி தான், வாழ்நாள் ஃபுல்லா அயோக்கியம் தான், வாழ்நாள் ஃபுல்லா நம்ம சுயநீதியில தான் வாழ்ந்தாகணும், நியாயப்பிரமாணத்தில் தான் வாழ்ந்தாகணும், 10 கட்டளைகள் தான் வாழ்ந்தாகணும். அப்படி வாழ்ந்தா தண்டனை தான் கிடைக்கும். அதனாலதான் என்ன சொல்லிட்டாரு, இங்க தெளிவா சொல்லி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிற கர்த்தர், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல உன்னை என்ன பண்ணுகிறார்? அவர் மாற்றிக்கொண்டே வருகிறார். அதற்கு நீ உன் செவிகளை கொடுக்கணும், உன் வாயை கொடுக்கணும், இருதயத்தை கொடுக்கணும். கொடுத்தா போதும். அப்ப இந்த 3 காரியங்கள் தான், வேற யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. நீங்க நிறைய பேர் வெளியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையான்றத அந்த தீர்க்கதரிசி பார்த்து சொல்லிடுவாங்க. இல்ல வசனத்தை பாருங்க, இந்த சத்தியத்தை கேளுங்க, இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா. முதல் காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்றீங்களா? அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. இரண்டாவது காரியம், நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கை, அந்த சாட்சி உங்களுக்குள்ள உண்டாக்குகிறாரா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்குரிய இரண்டாவது அடையாளம். கடைசி அடையாளம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீங்கள் இயேசுவை போல நடந்து கொள்வதற்கு, நீதியிலே நடப்பதற்கு, உண்மையிலே நடப்பதற்குரிய பலனை ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறார்? அவர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். அப்ப இப்படி நம்ம வாழ்ந்தால்தான் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாகி நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, நியாய பிரமாணத்தின்படி நடக்கிற, நியாய பிரமாணத்தின்படி செய்யற, அதனால தேவன் பட்சபாதம் உள்ளவராய் என்ன வேற மாதிரியும் மற்றவனை வேற மாதிரியும் பாப்பாருன்னு தப்பு கணக்கு போட்டுறாத. மற்றவனும் நியாய பிரமாணத்தின்படி தான் நடக்கிறான். அவன் 10 கட்டளையை படிக்கலையே தவிர அவனுக்கும் திருடுனா தப்புன்னு தெரியும், அவனுக்கும் இதெல்லாம் பாவம் தெரியும், அவன் மனசாட்சிக்கு அது தெரியும், அவனுக்குள்ள சத்தியம் இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும். அப்ப அவன் எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறானோ அதே போலதான் நியாய பிரமாணத்தை தெரிந்து கொண்ட நீயும் நியாயம் தீர்க்கப்படுவாய். அதனாலதான் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நீ விடுதலையாகி மன்னிப்பை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துல நித்திய ஜீவனை காணப்படும்படிக்கு நீ இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றிருக்கணும். நியாய பிரமாணத்தின் நிறைவேறலா இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்தாதான் உனக்கு விடுதலையும் சமாதானமும் வெற்றியும் வாழ்வும் நித்திய ஜீவனும் உனக்கு உண்டாயிருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜூம்ல யாராவது இருக்கிறீங்கன்னா ஜெபம் பண்ணலாம். நீங்க நல்ல ஆண்டு கட்டா மன்னாவை கொடுத்திருக்கிற நன்றி ஆண்டு கொஞ்சம் பட்சபாதம் இல்லாமல் அவருடைய கிரியங்களும் நியாயம் திருக்கிறவர் எங்கள் பிதாவாக தொகுத்து கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளை சஞ்சரிக்கவும் பயத்துடன் நடந்து கொள்ளும் வார்த்தையினுடைய கத்தா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கத்தா வாழ்கிற நாளெல்லாம் கத்தாவி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவி சாட்சிகளாயும் கத்தாவி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை உள்ளவர்களாயும் கத்தாவி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படி வார்த்தை நாங்கள் ஆண்டவர் கத்தாவை கேட்டு மற்றவர்கள் ஆண்டவர் கத்தாவை அறிக்கை செய்கிறவர்களாயும் கத்தா நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியே கூட செபிக்கிறோம். கத்தாவி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கேட்டுக்கொள்ள நாள் முழுவதும் அந்த ஆண்டவர் கத்தா வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்து கத்தாவி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கத்தாவி ஸ்தோத்திரம் எங்களை ஒவ்வொருத்தரும் கூட நீர் ஆண்டவர் நிறுவலையில எங்களோட கூட இருந்து ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் இயேசு நாமத்துல பிதாவே. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இருக்குமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நல்ல மாலை வேலைக்காக இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டு சத்திய வசனத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டது. அதே போல தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படி எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமோச்சனம், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்வதுதான். நியாய பிரமாணத்தை பின்பற்றினால் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர் எங்களையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் நாங்கள் நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நியாய பிரமாணத்தில் நிறைவேறுதலாக இருக்கிற இயேசுவை, அவர் சிந்தின ரத்தத்தை, மாசற்ற அந்த ரத்தத்தை நாங்கள் விசுவாசித்து அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை தேவரீர் நாங்கள் நீதி உள்ளதும் தேவனுடைய நன்மை உள்ளதுமாக நிறைத்துக் கொள்ளும்படி நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ நீதியை பெற்றிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை எங்கள் வாயினால் அறிக்கை செய்திருக்கிறோம், நாங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் தேவ எங்களை இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மகிமையின் மேலே மகிமை அடைய செய்கிறார். எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவ பலத்தினால், பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குகிற பலத்தினால் நாங்கள் நடக்கிறோம் என்கிற அந்த உணர்வோடு கூட நம்முடைய பிள்ளைகள் வாழ உதவி செய்வீராக. நல்ல இரவு வேளையிலும் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு சரீரத்திலும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இரத்தத்தை தெளிக்கிறோம். பாதுகாப்பை, ரட்சிப்பை ஜனங்களுக்கு நீர் அருள்வீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, எல்லா குறைவுகளும் நிறைவாவதாக, எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் வல்லமையான இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் பலனடைவார்களாக. கிருபை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். அப்படியே ஜனங்களை பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். நடுவில் நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்க முடியலன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். அந்த பிரசங்களை எடிட் பண்ணி தனியாக உங்களுக்காக அதை அப்லோட் பண்ணுவாங்க. யூடியூப் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அப்புறம் பொறுமையாக அதை கேட்கலாம். சர்ச்சோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் அதில் போடுவாங்க. தேவனோட வார்த்தையை கேளுங்க, கேட்ட வசனத்தின்படி நிலைத்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.